Pavithra Aari Creation class முடிச்சவங்க இப்போ வந்திருக்காங்க. இன்னைக்கு இங்க வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம். அதனால இங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் இங்க வந்திருக்காங்க. சோ அவங்கள வந்து நம்ம இப்போ கூப்பிட்டு பேசலாம். இவங்க பேர் வந்து சுகன்யா. இவங்க வந்து காவேரி பக்கத்துல இருந்து கிளாஸ் கத்துக்கிறதுக்காக வந்தாங்க. இவங்க வந்து கத்துக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன கேட்ட क्वेश्चंसலாம் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கத்து தருவீங்க? ஏன்னா ஆல்ரெடி அவங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய क्वेश्चंसலாம் கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் இவங்களுக்கு சொன்னதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க என்னென்ன கத்துக்கிட்டு வந்தீங்களோ அதை காட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்தோம். பவித்ரா ஆரி கிரியேஷன் வந்ததுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்லிஸ் அட்லீஸ்ட் சும்மா இருக்கிறத விட வீக்லிஸ் ஒரு 2000 அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. சுகன்யா, நீங்கள் ஆரி ஒர்க் எதனால் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்க? இந்த ஆரி ஒர்க்கு நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு முதல்ல யோசித்த காரணம், ஒரு ரிலேட்டிவ் பொண்ணுக்கு ஃபங்க்ஷனு. சரி, இப்போ எல்லாமே இப்போ ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் தான். ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் சாரீ, பட்டு சாரீ எடுத்துகிட்டு ப்ளவுஸு ஒர்க் பண்ணலன்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒருத்தவங்கக்கிட்ட போய் கேட்டோம். அவங்க இவ்வளோ பைசா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பைசா கொடுத்து மற்றவங்கக்கிட்ட ஏன் அதை பண்ணணும், ஏன் அதை நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு ஐடியாவில், சரி இது நம்ம இந்த ஒர்க்கு நம்மளே பண்ணணும், நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒர்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்றதால இந்த இடத்துக்கு வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன். பவித்ரா ஆரி கிரியேஷனில் பேபியோடு வந்து இங்கே பேபி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளாஸையும் கற்றுக்கிட்டு இப்போ ப்ளவுஸும் ஒர்க் பண்ணி போட்டுக்கிட்டு வராங்க. இவங்க தான் வனிதா, வாலாஜாப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம், என் பேர் தான் வனிதா. நான் பவித்ரா கிரியேஷனில் வந்து நான் 1.5 month தான் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அக்கா வந்து நாங்கள் ஒரு மேடம்னு கூட கூப்பிட மாட்டோம், எங்கள் சொந்த அக்கா மாதிரி கூப்பிடுவோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்துப்பாங்க. என் பையனையும் நான் கூட்டிகிட்டு வருவேன், அவனும் அவ்வளோ அழகாக நல்லா, இந்த பிளேஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பையனை உட்கார வச்சுட்டு அவனும் விளையாடின்னு இருப்பான், நானும் என்னோடய ஒர்க் பார்த்துட்ருப்பேன். நம்ம வெளியே வந்து ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு வந்ததில்லை. அதுக்கப்புறம் குழந்தைய வச்சுட்டு என்னடா நம்ம வீட்டில் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆச்சு பாப்பா வச்சுட்டு, சரி நம்ம எதுவுமே பண்ணலையே, நமக்கு இந்த நாளும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே நான் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு அக்காவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அவங்களோட அப்ரோச்சும் பிடிச்சிது. ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சு தெரியலனா கூட என்ன உனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் கூட எந்த ஒரு இதுவும் பண்ணதில்லை. தெரியலன்னா உனக்கு வரும், உன்னால் முடியும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன், பேங்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்மளே போடணும் அப்படின்ற ஒரு மைண்டு தான் எனக்கு. என் கூட வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக ப்ளவுஸில் நல்லா போட்டுட்டு வருவாங்க. சரி நம்மளும் அந்த மாதிரி போட்டுட்டு வரலான்னு பார்க்கும்போது அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 5000 6000 ஆகுது. சரி நம்மளால் அவ்வளோலாம் இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து இங்கே பார்த்தா ஃபீஸ் டீட்டெயிலும் நல்லா கம்மியாகவும் இருந்துச்சு. அக்கா நல்லாவும் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட்டோட முடிச்சிட்டோம். ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் உன்னோட ஃபீலிங் எப்படி இருக்குது? நீங்கள் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா? ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு என்னால் இது முடியுமா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். அக்கா வந்து நான் ஜாயின் பண்ணும்போது எல்லா ஒரு இதுவுமே எல்லாத்தையும் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டினாங்க. இதெல்லாம் நான் போடுவேண்ணா, எனக்கே டவுட்டு, இதெல்லாம் எனக்கு டைலரிங் நான் கற்றுக்க நான் வந்துட்டேன், எனக்கு டைலரிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்துட்டேன். சரி இது நம்மளால் வருமா அப்படின்னு பார்த்தா எனக்கும் வந்துச்சு. இன்றைக்கி நான் அந்த ப்ளவுஸ் தான் நான் போட்டுட்டு வந்திருக்கேன். நான் போட்டுட்டு போனோன்னே எல்லாரும் கேட்டாங்க நீயா பண்ண அப்படின்னு. ரொம்ப பெரிய சந்தோஷம் அக்காவுக்கு தான். அந்த சந்தோஷம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பவித்ரா ஆரி கிரியேஷனுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வனிதா. நம்ம பவித்ரா ஆரி கிரியேஷனில் ஃபீஸ் கட்டிட்டு கிளாஸுக்கும் வந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறேன்னு 3 days தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் 3 days கழித்து வந்து எனக்கு ஃபீஸில் பாதினா கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. அவங்க யாருன்னா வளர். இவங்க வந்து அதுக்கப்புறம் எப்படி இவங்க கற்றுக்கிட்டாங்க, அதுக்கு நான் என்னென்ன ட்ரீட் பண்ண அவங்களன்றதை அவங்களே பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே கற்றுக்க வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் போடவே முடியல. நான் வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இவ்வளோலாம் கற்றுக்க முடியுமாக்கா, என்னால் முடியாது அப்படின்னு நான் அந்த அக்கா கிட்டே சொன்னேன். அவங்க சொன்னது வந்து உன்னால் முடியும், நான் கற்றுக் கொடுக்குறேன், உன் பக்கத்துலேயே உட்காந்து நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. அதனால் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஊர் வந்து ஷோலிங்கர்லேருந்து நான் வந்து கற்றுட்டு போகிறேன். அவ்வளோ லாங்கில் இருந்து என்னால் வர முடியல, இருந்தாலும் நான் வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வத்தினால இங்கே வந்து கற்றுட்டு போகிறேன். அதுக்கேற்ற மாரி அவங்களும் டைம் எனக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆரி ஒர்க் நான் அவங்க கற்றுக் கொடுத்ததில் நானே ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி போட்டு வந்திருக்கேன். இதுதான் நான் போட்ட ப்ளவுஸ். இப்போ கூப்பிட்ற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து உமா.
அவங்க வந்து எனக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்ன்ட்டு ஃபோன்லேயே மொத்த டீட்டெயில்ஸுமே கேட்டு முடிச்சுட்டு பேமெண்ட் வந்து ஃபஸ்ட் நாளே பே பண்ணிவிட்டு நான் மண்டேலேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. மண்டே அன்றைக்கி கிளாஸ்க்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு 2 days டைம் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து அவங்களுக்கு ஒர்க் வரல, எப்படி நான் அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்தாங்க. பட் அவங்க நல்லா கற்றுக்கிட்டு அவங்க நிறைய ப்ளவுஸ் போட்டுட்டு பத்தாத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் நம்ம இப்போ வெல்கம் பண்ணலாம். வாங்க ப்ளீஸ், உமா அண்ட் மீனா. என் பேர் உமா. நான் இங்கே வந்து கூகுளில் பார்த்துட்டு பவித்ரா ஆரி கிரியேஷனுக்கு நான் இங்கே வந்தேன். எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நான் வந்தேன். இங்கே வந்துட்டு அக்காவும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அப்புறம் வந்து அக்கா முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போட ஆரம்பித்தேன். என்னால் முடியலன்னு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேயும் நான் சொன்னேன். அவங்க வந்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன், போய் பண்ணு, உன்னால் முடியும்னு சொன்னாங்க. நான் வந்து என்னால் முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து நான் நிறைய ப்ளவுஸ் போடுறேன், கஸ்டமருக்கும் போட்டு தரேன். என்னோடய ப்ளவுஸ் இது நான் போட்ட ப்ளவுஸு, அட்வான்ஸில் போட்ட ப்ளவுஸு. என்னோடய ஃப்ரெண்டும் என்னை பார்த்து வந்து இவங்க ஜாயின் பண்ணாங்க. இவங்க பேர் வந்து மீனா. நாங்கள் 2 பேரும் தான் பணப்பாக்கத்துலேருந்து வரோம். வணக்கம், என் பேர் மீனா. நான் பணப்பாக்கத்துலேருந்து வரேன். உமா தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க ஒர்க்கு பார்த்துட்டு எனக்கே ஆசை வந்தது இது மாதிரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பவித்ரா ஆரி கிரியேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அக்காவுடைய ஒர்க்கு பார்த்துட்டு எனக்கே ஆசை வந்தது, அக்கா நல்லா பண்ணுறாங்க, அதை பார்த்து நம்மளும் அக்கா மாதிரியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருந்தது. ஆரி ஒர்க் மெட்டீரியலுக்கும் அக்காவே கூட்டின்னு போய் சேஃபாக கூட்டின்னு வந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தான். அது நானே தான் ஒர்க் பண்ணேன். அக்கா அவ்வளோ எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க எடுத்து. அதனால தான் என்னால் இந்த ப்ளவுஸை போட முடிஞ்சது. அதுக்கு எல்லாத்துக்குமே அக்கா தான் காரணம். அதனால் நன்றி. பவித்ரா ஆரி கிரியேஷனில் கிளாஸ் முடித்தவங்களுக்கு இன்றைக்கி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா பி வனிதா. இவங்க வந்து வாலாஜாலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் அவங்க முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். வாங்க வனிதா, கிளாப் பண்ணுங்க. அடுத்து வர ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் வனிதா. இவங்களும் வாலாஜாப்பேட்டையிலேருந்து கிளாஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பேசிக் அட்வான்ஸ் லெவல் 2 கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாங்க வனிதா. இவங்க பேர் சுகன்யா. இவங்க வந்து காவேரி பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்களும் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாங்க சுகன்யா. இவங்க பேர் சுமித்ரா. இவங்க காலேஜ் படிச்சிட்ருக்காங்க. படிக்கும் போதே நாங்கள் ஏர்ன் பண்ணோம் அப்படின்ற ஆசைக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் 2 ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாங்க சுமித்ரா. இவங்க பேர் வளர்மதி. இவங்க பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஷோலிங்லேருந்து வந்து கிளாஸ் இங்கே முடிச்சிருக்காங்க. வளர் வாங்க. மீனா. இவங்க பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க பணப்பாக்கத்துலேருந்து வந்து இங்கே கிளாஸ் முடித்தாங்க. மீனா வாங்க. இவங்க பேர் உமா மகேஸ்வரி. இவங்க வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் பணப்பாக்கத்துலேருந்து தான் இங்கே வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க. உமா மகேஸ்வரி. இவங்க பேர் வந்து காயத்ரி. இவங்களும் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஷோலிங்கர்லேருந்து டெய்லி வந்து கிளாஸு கற்றுட்டு போகிறாங்க. காயத்ரி இவங்க பேபியோடு தான் கிளாஸ்க்கே வந்தாங்க.